பாலச்சந்திரனோட படுகொலையை சொல்லும் புலிப்பார்வை. ஈழ படுகொலையோட ரணமும் நினைவும் தமிழர்களோட இதயத்தை விட்டு இன்னும் நீங்கல. அந்த ஆறாத ரணத்தோட வெளிப்பாடா அப்பப்போ குறும்படங்களும் ஆவணப்படங்களும் வர்றதுண்டு. தமிழ் சூழல்ல ஈழத்தை மையப்படுத்தி படம் எடுக்காம இருக்கிறதே உத்தமம். வருகிற படங்களும் அரைகுறை புரிதலோட குறை பிரசவமா வெளியாகுது. நேர்மையா எடுக்கிற படம் சென்சாரோட கத்திரியை தாண்டது சிம்ம சொப்பனம். இப்படி ஒரு சூழல்ல இயக்குனர் பிரவீன் காந்தி புலிப்பார்வைன்ற படத்தை பிரபாகரன் மகன் பாலச்சந்திரனோட படுகொலையை மையப்படுத்தி எடுக்கிறாரு. 14 வயதான பாலச்சந்திரனையும் சிங்கள இனவெறி விட்டு வைக்கல. பாலச்சந்திரனை கைது செஞ்சு சித்திரவதைக்கு உள்ளாக்கி கடைசியில சுட்டு கொன்னது சிங்கள இராணுவம். அதுக்கு அத்தாட்சியா வெளியான பாலச்சந்திரனோட புகைப்படங்கள் அனைத்து மனங்களையும் உலுக்குச்சு. அந்த சம்பவத்தை தான் பிரவீன் காந்தி புலிப்பார்வைன்ற பெயர்ல படமாக்குறாரு. இந்த படத்தை சென்சார் அனுமதிக்குமா? படம் அந்த கொடுமையோட வீரியத்தை அப்படியே திரையில காட்டுமா? புலிப்பார்வை நிறைய கேள்விகளை எழுப்புது.